ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் டு கிளீனிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைடிஷ் ரெசிபி ஒயிட் குருமா. இது இடியாப்பத்துக்கு கூட பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த காம்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, எப்படி பண்ணேன்னு ஷேர் பண்ணுறேன் வாங்க. முதல்ல கடாயை சூடு பண்ணிவிட்டு 3லேருந்து 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஹோல் கரம் மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாசி பூ இது சேர்த்துட்டு இது கூடவே 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை ஆஸ் யூஸ்வல் நம்ம நல்லா பொன்னிறமாக வதக்கணும். வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம்னாலே நம்ம அடுத்து தக்காளி சேர்த்துட்டு வதக்கும்போது ஈஸியாக நமக்கு வெந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இப்போது இது கூடவே கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் நான் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம். நான் வந்து ஒரு இன்ச் இஞ்சி கூடவே ஒரு 4 பல் பூண்டு ரெண்டத்தையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வதக்கிட்டு அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் சேர்த்துருக்கேன். குருமாவை பொறுத்தளவுக்கு எப்போவுமே நம்ம தக்காளி ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது. மீடியம் சைஸ் தக்காளி இல்லை பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தாலுமே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா புளிப்பு உங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். குருமா ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும், அது டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு இதில் நான் வெஜிடபிள்ஸ் வந்து கேரட், பீன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து உங்ககிட்ட இருந்துச்சுன்னா காலிஃப்ளவர் அண்ட் பச்சை பட்டாணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். இது கூட காய்க்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணணும். காயை வந்து ஒரு 70 to 80% நம்ம குக் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது இன்னும் நல்லா வெந்துடும். ஸோ இது கூடவே ஒரு 2 கிளாஸ் தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு காயை வந்து நல்லா வேக விடணும். ஸோ மூடி போட்டு நம்ம வேக விட்டுக்கலாம். சைடில் வந்து நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் இளம் தேங்காவாக எடுத்துக்கோங்க. முத்தின தேங்காவாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி திரியாக வந்துடும். கொஞ்சம் இலை தேங்காவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இது கூடவே நீங்கள் 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். நான் பொட்டுக்கடலை சேர்க்கலை. ஸோ தேங்காய், சோம்பு, கசகசா மட்டும் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்மளோட காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. நான் செக் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். பொட்டேட்டோலாம் நல்லா வெந்து மசிஞ்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு காயை வந்து நம்ம வேக வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம தேங்காய் சேர்த்ததும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு டக்குன்னு நம்ம இறக்கிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 கிளாஸ் தண்ணி வந்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு நான் சேர்த்துருக்கேன். அண்ட் ஃபைனலாக குருமாவுக்கு தேவையான உப்பும் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதர்வைஸ் மிளகாத்தூளோ எதுவுமே கரம் மசாலா அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சேர்த்துறாதீங்க. அது சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வெஜ் குருமாவாகிடும். மசாலா எதுவுமே சேர்க்காம வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுறதுனால தான் இதுக்கு பேர் ஒயிட் குருமா. ஸோ இதை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா பாருங்கள், எண்ணெய் மிதக்க உங்களுக்கு குருமா நல்லா ரெடி ஆகிடும். வாசம் சூப்பராக கமகமன்னு வரும். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இறக்குனதுமே இன்னும் லைட்டாக நமக்கு திக்காகி வந்துடும். ஏன்னா கசகசா சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் லைட்டாக திக்காகி வந்துடும். அண்ட் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு இடியாப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கமகமான சூப்பரான சிம்பிளான ஒயிட் வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இடியாப்பத்து கூட வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட உங்களுக்கு பிடிக்கும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். அதோட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.